அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? வந்துப்பா, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, டேய் குமாரா, இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிற மருமக பூவும் போட்டுமா சிரிச்ச முகத்தோட அழகா லட்சணமா இருக்கணும்னு சொல்லுவீங்களே, அப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன்ப்பா. அதோட அவளை நானும் என்ன அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதான்ப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். இந்த இந்த காதல் இருக்கு பாருங்கப்பா, காதல். அதான்ப்பா. வலடா குமரா, வல வல. வாடா வாடா வாடா. எப்படா வந்த முத்து? நீ உங்க அப்பா படத்துக்கு முன்னாடி காதல் புராணம் படிக்க ஆரம்பிச்சியே, அப்பவே நான் வந்துட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? வேண்டாம், உன் கூட நான் எத்தனை வருஷமா பழகிறேன். என்கிட்ட சொல்லாமலே நீ காதலிக்க ஆரம்பிச்சியா? முட்டாள் முட்டாள். சொல்லாம வார்த்தை பரவாண்டா காதல். நீ கொடுத்து வச்ச வேண்டாம், உனக்கு எல்லா பாக்கியமும் சொல்லாமலே வருது. நான் இருக்கேன். அம்மா, ஏதோ உனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குன்னு சொன்னேன், அதை அவரை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அது ஒரு தலை காதலால இருக்கு. ஐயோ பாவம், நான் தான் அவளை விழுந்து விழுந்து காதலிக்கிறேன். அவ ஒதுங்கி ஒதுங்கி போறாடா. ஒண்ணு செய்ய, என்ன? பேசாம அவ காலில் விழுந்து என்ன காதலி என்ன காதலின்னு கத்து. நான் அதை செய்யலேன்னு நினைக்கிறியா? அட பாதி செய்துட்டாவையா? விடு. அப்போ இன்னொன்னு செய். என்ன? அவ அசந்த நேரம் பார்த்து ராவோட ராவா குதிரை லோசியை கொண்டாந்து கோயில் வச்சு தாலி கட்டிவிடலாம். தாலி கட்டினா சரியாயிடுறியா? அது உன் தளபதியை பொறுத்தது. கடைசி ஆயுதாதான். எத்தனை நாளைக்கு தான் மாமா விட்டு காவடி எடுக்க முடியும்? என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா இருக்கு, எங்க புறப்பட்ட? அதான்டா, எனக்காக என் காதலி ரயில் அடியில காத்துட்டு இருப்பா. வரட்டுமா? நானும் வரண்டா. கையடா கையடா. யாராக மடையனா இருக்கா? எவனாவது தொலை சேர்த்துட்டு காதலிக்க போவானா? போக கூடாதோ? இப்பதான்டா புரியுது உன் அத்தை மகன் உன்னை ஏன் காதலிக்க மாட்டேங்கிறான்னு. நீ ஒண்ணு செய். என்ன? எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளை சந்திச்சு கல்யாணத்துக்கு தேதியை வாங்கு. உன் கல்யாணத்தையும் கல்யாணத்தையும் ஒரே பந்தல் வச்சுக்கலாம். ஒரே பந்தல் சரி, அவன் மாட்டேன்ட்டா சாவு. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்.